விவசாய குடும்பத்துல இருந்து வந்து ஒரு டாப் எம்என்சி அதுவும் சாஃப்ட்வேர் கம்பெனில 19 லட்சத்துக்கு ஒரு பிளேஸ் ஆன ஒரு கேண்டிடேட். இதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் நடந்தது? ஃபர்ஸ்ட் இயர்லலாம் சும்மா ஜாலியா சுத்திட்டு அப்படிதான் இருந்தேன். தேர்ட் ஓகே. இயர்ல தான் வந்து ப்ரோகிராமிங்னா என்னன்னு வெப்சைட்ல போடுறது, பிளாட்ஃபார்ம்ல ப்ரோகிராமிங் போடுறது இதெல்லாம் பண்ணேன். சோ இந்த 19 லட்சத்துக்கு பிளேஸ் ஆகுறதுக்கு இது இவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா எத சொல்லுவீங்க? அகாடமிக் இயர்ல வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு மினி ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு பண்ண ப்ராஜெக்ட்டே வந்து பேங்கிங் ப்ராஜெக்ட் தான் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல என்னாச்சு? ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்க தானே? என்ன கம்பெனி? ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நான் என்ன கம்பெனி அட்டெண்ட் பண்ணேன்னா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அந்த கம்பெனி அட்டெண்ட் பண்ணேன். ஸோ ஓகே. அதுதான் நான் வந்து ஆன்லைன் டெஸ்ட் கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட்டு அட்டெண்ட் பண்ண கம்பெனி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம்னால எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருந்துச்சு. ஹாய் மக்களே! ஒரு ஃபார்மர் ஃபேமிலி விவசாய குடும்பத்துல இருந்து வந்து ஒரு டாப் எம்என்சி அதுவும் சாஃப்ட்வேர் கம்பெனில 19 லட்சத்துக்கு ஒரு பிளேஸ் ஆன ஒரு கேண்டிடேட்ட தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஹாய். ஹாய் சார். உங்க பேரு? அரவிந்த். ஓகே. சொல்லுங்க அரவிந்த். நீங்க என்ன கம்பெனில பிளேஸ் ஆயிருக்கீங்க? எவ்வளவு அமௌண்ட்ல பிளேஸ் ஆயிருக்கீங்க? சார் நான் பிளேஸ் ஆனது வந்து ஆரக்கிள். ஓகே. ஸோ நான் பிளேஸ் ஆன சிடிசி என்னன்னா வந்து 19.5 பேஸ் வந்து 14.5. யப்பா! ஒரு ஃப்ரெஷர் 19 லட்சத்துக்கு பிளேஸ் ஆயிருக்கீங்களா? எஸ் சார். யப்பா! இதுக்கு என்ன பிரிப்பரேஷன் நடந்தது? ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே ப்ரோகிராம்னு படிப்பியா? ஆக்சுவலா தேர்ட் இயர்லேருந்து தான் நான் ப்ரோக்ராமிங் படிக்க போட அப்படியா? ஆரம்பிச்சேன். ஆ, ஆ. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்லலாம் சும்மா ஜாலியா சுத்திட்டு அப்படிதான் இருந்தேன். தேர்ட் ஓகே. இயர்ல தான் வந்து ப்ரோகிராமிங்னா என்னன்னு வெப்சைட்ல போடுறது, ஓகே. பிளாட்ஃபார்ம்ல ப்ரோகிராமிங் போடுறது இதெல்லாம் பண்ணேன். ஓகே. சோ, 3 இயர் வந்து புரோகிராமிங் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் புரோகிராம என்ன ஸ்டார்ட் பண்ணீங்க? என்னெல்லாம் இந்த பிளேஸ்மென்ட்க்கு சப்போர்ட்டிவா இருந்தது? இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடதுன்னா. ஸோ ஆக்சுவலா வந்து எல்லாரும் சொன்னாங்க சி ப்ளஸ் ப்ளஸ்ல தான் கோடிங் போட்டா நல்லாயிருக்கும். ஆனா சரி. நான் வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் தான் ஃபர்ஸ்ட்டு கோடிங் போட்டேன். ஜஸ்ட் பேசிக் ப்ரோகிராமிங் தான் போக ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் டிஎஸ்ஏ, அதுக்கப்புறம் டிஎஸ்ஏ கான்செப்ட் எல்லாம் போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோகிராமிங்கோட டிபிஎம்எஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஆக்சுவலா டிபிஎம்எஸ், எஸ்கியூஎல் கொரி இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சு. நான் அதுவும் போட ஆரம்பிச்சேன். ஆனா மோஸ்ட்லி எல்லாரும் டிஎஸ்ஏ மட்டும் தான் போடுவாங்க. நான் டிபிஎம்எஸ் கொரியும் வந்து லீட் கோட்ல, ஹேக்கர் ரேங்க்ல இதுலலாம் போட்டேன். ஸோ எனக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு டிபிஎம்எஸ் கொரி தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா ஆரக்கிள் வந்து டேட்டாபேஸ் கம்பெனி தான். அதனால வந்து டேட்டாபேஸு, கிளவுடும். ஸோ அது எஸ்கியூஎல் கொரி தான் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா பார்க்குற மக்களுக்கு 90% நம்புற மாரியே இருக்காது இல்ல? ஏன்னா ஃப்ரெஷர் அதுவும் 19 லட்சத்துக்கு பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா. சோ இந்த 19 லட்சத்துக்கு பிளேஸ் ஆகுறதுக்கு ஹைலைட்டடா இந்த புரோகிராம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மினி ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தா, இது இவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா எத சொல்லுவீங்க? ஸோ ஆக்சுவலா நான் வந்து அகாடமிக் இயர்ல வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு மினி ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு பண்ண ப்ராஜெக்ட்டே வந்து ஏடிபில வெப்சைட் பேங்கிங் ப்ராஜெக்ட் தான் பண்ணேன். ஸோ பேங்க் வெப்சைட் கிரியேட் பண்ணுறது தான் பண்ணேன். ஸோ அதுலேருந்து நான் 4த் செமஸ்டர்ல படிக்கும்போது வந்து அதே ப்ராஜெக்ட்ட வந்து நான் டிபிஎம்எஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். பேங்க் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்மு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் தான் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் பிளேஸ் ஆக ஆரக்கிள்ல கரெக்ட்டா அந்த கொஸ்டின் தான் கேட்டாங்க. ஏன்னா அதுவும் ஒரு பேங்கிங் ரிலேட்டட் கம்பெனி தான். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதில வந்து கொரி எப்படி வந்து போட்டோம், செலக்ட் கொரி எல்லாம் எப்படி எடுத்தீங்க? ஸோ அதில நீங்க வந்து டிரான்சாக்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்களா? அந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்களா? அதெல்லாம் கேட்டாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்னா வந்து டிஎஸ்ஏல வந்து எனக்கு லிங்க் லிஸ்ட் டிஎஸ்ஏ அதெல்லாம் ஒரு ஒரு கொஸ்டின் தான் கேட்டாங்க. ரொம்பலாம் கேட்கல. ஆனா மோஸ்ட்லி எஸ்கியூஎல் கொரி தான் கேட்டாங்க. ஓ! சோ எஸ்கியூஎல், டிபிஎம்எஸ் இதெல்லாம் தான் பேசிக்ஸ்ல தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல? ரொம்ப ஸ்ட்ராங்கா. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல என்னாச்சு? ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்க தானே? என்ன கம்பெனி? ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நான் என்ன கம்பெனி அட்டெண்ட் பண்ணேன்னா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அந்த கம்பெனி அட்டெண்ட் பண்ணேன். ஸோ ஓகே. அதுதான் நான் வந்து ஆன்லைன் டெஸ்ட் கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட்டு அட்டெண்ட் பண்ண கம்பெனி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம்னால எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருந்துச்சு. என்னப்பா 19 லட்சத்துக்கு பிளேஸ் ஆன நீ உனக்கு நர்வஸா இருக்குன்னா, நம்புற மாரியா இருக்கு. நான் அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணனால தான் செகண்ட்ல வந்து நர்வஸ் இல்லாம அட்டெண்ட் பண்ணேன். ஸோ அது சூப்பர். ஃபர்ஸ்ட்டு வந்து அட்டெண்ட் பண்ணும்போது வந்து எனக்கு ரொம்ப கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுருச்சு. எம்மாடி! அவங்களே வந்து கூல் டவுன் ஆயிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ அதில அதில ரொம்ப அதிகமா கொஸ்டின் கேட்டாங்க. அதனால ரொம்ப நர்வஸ் ஆயிட்டேன். கம்யூனிகேஷன்ல தான் கொஞ்சம் இதாச்சு. கம்யூனிகேஷன்ல தான் இருக்கு. அப்பா! பாரேன் எவ்ளோ ஒரு டாப்பரா இருக்க உங்களுக்கு கூட அந்த நர்வஸ் இருக்குன்னா, சோ நெறைய பிராக்டிஸ் தேவைல்ல? ஆமா சார். ஒரே சிங்கிள் ஷாட்ல அடிக்கிறது, குருவிச்செடி அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுல்ல? அதெல்லாம் அடிக்கலாம். அதெல்லாம் லக்குன்னு தான் அடிக்கலாம். ஸோ டக்குனு. நான் ஃபர்ஸ்ட்டு வந்து இதுதான் ப்ரிப்பரேஷன் தான். கம்யூனிகேஷன் நல்லா பேசணும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ப்ரோகிராமிங் அவங்க சொன்னா ப்ரோகிராமிங் கரெக்ட்டா போடணும். அது நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் கரெக்ட்டா. ஓகே. நம்ம போட்ட கோடிங்க. ஓகே. ஸோ ஓகே. இதில தான் இருக்குது நம்ம பிளேஸ்மெண்ட் ஆக. ஓகே. ஓகே. சோ நீங்க பயங்கரமா நர்வஸ் ஆச்சுன்னு சொன்னதுனால கேட்கிறேன். சோ ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் யார் இருக்காங்க உங்களுக்கு? ஃபேமிலி நீங்க ஒரே மெம்பர்ஸ் பையனா? என் தம்பி இருக்கிறான். அப்பா, ஓகே. அம்மா இருக்கிறாங்க அவ்வளோதான். ஓகே. அப்பா, அம்மா என்ன பண்றாங்க? அப்பா, அம்மா ஃபார்மர். ஓ! இப்பயும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா சார்.
அப்பா! விவசாயம் பண்ணிட்டு இருக்க நீங்க டக்குன்னு அப்படியே ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர். வீட்ல எவ்ளோ எக்ஸைட்டட் ஆனாங்க? வீட்ல எக்ஸைட்டட் ஆனாங்க. நான் தான் அ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நீங்க அதெல்லாம தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆயி கிராஜுவேட்ன்னு. எம்மா! கிராஜுவேட் ஆகி அதான் வேற டோட்டல் ஃபேமிலி ரிலேட்டிவ்லாம் ஆச்சரியமா பார்த்துருப்பாங்கல்ல? ஆமா. ரிலேட்டிவ் எல்லாருமே ஆச்சரியமா தான் ஓகே, ஓகே. ஸோ இப்ப ஃப்ரெஷர்ஸ் எங்கள்ட்ட வந்து கேட்கும்போது ஜெனரலா என்ன கேட்பாங்கன்னா, நான் ரொம்ப அட்வான்ஸா கோர்ஸ் படிக்கணும். AWS பண்ணணும், கிளவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ரொம்ப அட்வான்ஸ் போவாங்க. பேசிக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் அத்துப்படின்ற அளவுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களோட சஜஷனா ஒரு ஃப்ரெஷர் ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மென்ட் எடுக்கணும்னா, எந்த டாபிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? எதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நெனைக்கிறீங்க? ஐ திங்க் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். ஏதாச்சும் ஓகே. ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் எடுத்து எல்லாமே பேசிக்கா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏதாச்சும் ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல வந்து ரொம்ப இன் டெப்த்தா தெரிஞ்சிருக்கும். அவங்களே இன்டர்வியூ நடக்கும்போது கேட்பாங்க. உங்களுக்கு என்ன ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் நல்லா தெரியும்? ஓகே. ஸோ அந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல நீங்க ஆப்டிமைசேஷன், மெமரி மேனேஜ்மென்ட் எல்லாத்துக்குமே எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்பதான் வந்து அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் டக்குன்னு பதில் சொல்லணும். ஸோ ஓகே. அந்த மாரி ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ நல்லா படிச்சிருக்கணும். அது இல்லாம ப்ராஜெக்ட் ஏதாச்சும் ஓகே. ப்ராஜெக்ட் வந்து நல்லா பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ நமக்கு எந்த புரோகிராமிங் லாங்குவேஜ் நல்லா தெரியும்னு சொல்றோமோ, அதுல இருந்து தான் கொஸ்டின் வரப்போகுது இல்ல? அதுலேருந்து தான் கொஸ்டின் பட் அதுல கேட்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, ஓகே. ஸோ அதுக்கு இந்த ப்ராஜெக்ட், மினி ப்ராஜெக்ட் இல்ல இன்டர்ன்ஷிப் இதெல்லாம் எவ்ளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? இன்டர்ன்ஷிப் பண்ணா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இன்டர்ன்ஷிப்லாம் போனதில்ல. ஆனா ப்ராஜெக்ட் வந்து அவங்க என்ன ரோலுக்கு வராங்க, அந்த ரிலேட்டடா ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா, அது நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ ஓகே. அவங்க வந்து அத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா, நம்ம அந்த கம்பெனில தான் வேலை செய்ய போறோம். ஸோ ம். அது ரிலேட்டடா தான் பண்ண போறோம்னா, அந்த ப்ராஜெக்ட்ல இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குதா? இவன் தான் பண்ணானா? ஓகே, அப்படின்னு நெறைய கேள்வி கேட்பாங்க. ஓகே, ஓகே. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல எத்தன ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ இருந்தது? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு செகண்ட் இன்டர்வியூ இதுலயும் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல வந்து மோஸ்ட்லி வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆன்லைன் டெஸ்ட் வைப்பாங்க. அதுல ஓகே, ஆப்டிட்யூடு, கோடிங்கும் அவங்க குடுத்த கிவன் டைம்க்குள்ள வந்து எல்லா கொஸ்டினும் போட்டு முடிச்சோம்னா, ஆன்லைன் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் கிளியர் பண்ணோம்னா கூப்பிடுவாங்க. ஓகே. ஸோ நீங்க அதுல அதுல ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டீங்க. அதுல கிளியர் பண்ணிட்டு ஓகே, ஃபர்ஸ்ட் போன ஐடிஎஃப்சி பேங்க் தான். அதுல ஓகே, ஒரே ஒரு ரவுண்டு தான் போனேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் போனேன். ஓகே, நெறைய கேள்வி கேட்டாங்க. ஓகே, ஸோ அதுல நர்வஸ் ஆகி அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் போல. ஓகே, ஸோ ஆரக்கிள்ல வந்து நெக்ஸ்ட் அதே மாரி வந்து ஆப்டிட்யூடு, ஆன்லைன் டெஸ்ட் எழுதி ஓகே. கிளியர் பண்ணேன். சூப்பர். அதுக்கப்புறம் ஆரக்கிள்ல வந்து 2 ரவுண்ட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து நார்மலா நார்மலா நம்ம இன்ட்ரோ சொல்ட்டு, ஓகே, அதுக்கப்புறம் வந்து அவங்க ப்ராஜெக்ட் ரெஸ்யூம் வச்சு கேள்வி கேட்டாங்க. ஸோ ஓகே, ரெஸ்யூம் கரெக்ட்டா இருக்கும். நம்ம ரெஸ்யூம்ல என்ன போட்டிருக்கோமோ, அதுலருந்து தான் கேள்வி கேட்டாங்க. ஓகே. ஸோ நம்ம ரெஸ்யூம்ல ஏதாச்சும் தெரியாத லாங்குவேஜ் போட்டோம்னா, அது நமக்கு தான் பேக் தெரிஞ்சிருக்கும். ஃபயர் ஆயிரும். ஸோ அதனால தெரிஞ்சது மட்டும் தான் போடணும். தெரிஞ்ச லாங்குவேஜஸ் மட்டும் தான் போடணும். ஓகே, ஓகே. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட்ல அதுலயும் அதே மாரி தான் கொஸ்டின் கேட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல விட செகண்ட் ரவுண்ட்ல வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா கேட்டாங்க. ஆ. டிபிஎம்எஸ்ல வந்து ட்ரிக்கி கொஸ்டினா கேட்டாங்க. ஸோ அது ஓகே, கரெக்ட்டா சொல்றேன் நானு. எனக்கு அந்த மாரி தான் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. நான் கரெக்ட்டா சொல்லிட்டேன். ஓகே. ஸோ சொன்னதே வந்து அவங்க லைட்டா இம்ப்ரெஸ் ஆனாங்க. அதே இது வந்து வேற ஏதாச்சுல போட முடியுமா? அந்த வேவும் கேட்டாங்க. ஸோ நான் அதுவும் சொன்னேன். ஸோ இவ்வளோ தான் கேட்டாங்க. எனக்கு 2 ரவுண்ட் தான் HR1 வைக்கல வைக்கல. எனக்கு. ஓகே, ஓகே. ஸோ இவ்ளோ இன்டர்வியூக்கு இந்த ரெஸ்யூம் பத்தி டிஸ்கஸ் பண்ணதுனால கேட்கிறேன். ரெஸ்யூம் எவ்ளோ இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா? எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் ஆக்சுவலா? ரெஸ்யூம்ல இருக்கிறத தான் கொஸ்டின் கேட்க போறாங்கன்னு நீங்களே சொன்னீங்க. ஸோ ரெஸ்யூம் எவ்ளோ இம்பார்ட்டன்ட்? ரெஸ்யூம் தான் முக்கியம். ரெஸ்யூம் வச்சு தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஸோ ஓகே, ரெஸ்யூம்ல வந்து எல்லாமே நம்ம பெரிய பெரிய லாங்குவேஜஸ் இதெல்லாம் போடணும்னு அவசியம் நமக்கு தெரிஞ்சத கரெக்ட்டா போடணும். அது அவங்க கேட்கறத கரெக்ட்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். ப்ராஜெக்ட் வந்து நமக்கு என்னென்ன ப்ராஜெக்ட் தெரியும் ஃப்ரெண்டு கிட்ட இருந்தும் கூட வாங்கி போட்டுக்கலாம். ஆனா அந்த ப்ராஜெக்ட் நல்லா தரவா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் ஸ்கில்ஸ் அதே மாரி தான் நம்ம தெரிஞ்ச லாங்குவேஜஸா போடணும். ஸோ ஓகே. அச்சீவ்மெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தா போடலாம். இன்டர்ன்ஷிப்பும் பண்ணியிருந்தா போடலாம். ஆனா அதெல்லாம் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும். நம்ம பண்ணோம், பண்ணதா இருக்கணும். நம்ம பண்ணது. ஏன்னா ஓகே, அவங்க அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ரெஸ்யூம்ல நீ கரெக்ட்டா போட்டுருக்கிறியா? நீ ஓகே. போட்டது தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறியா? ஆ. எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஓகே. ஸோ ஒரு ஃப்ரெஷருக்கு சஜெஸ்ட் பண்ணா, டெவலப்பர் ரோல் சஜெஸ்ட் பண்ணுவீங்களா? இல்ல AWS மாரி, கிளவுட் மாரி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான டெக்னாலஜி சஜெஸ்ட் பண்ணலாமா? அதுக்கெல்லாம் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெஷருக்கு இருக்குமா? ஃப்ரெஷருக்கு மோஸ்ட்டா டெவலப்பர் ரோல் தான் ஓப்பனிங் இருக்கும். டெவலப்பருக்கு தான் இருக்கும்ல? அட்வான்ஸ்டு எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஸோ ஓகே. டெவலப்பர் ரோல் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. டெஸ்டிங் பெஸ்ட். ரோல் அது வந்து போலாம். பிரச்சனை இல்ல. ஆனா டெஸ்டிங் ரோல் போனோம்னா வந்து திரும்ப டெவலப்பர் ரோலுக்கு வர முடியாது. ஏன்னா வரவே முடியாது. அ கஷ்டம். அதுக்கப்புறம் எங்கள்ட்ட திரும்ப நெறைய பேர் நீங்க சொன்னா நம்ம கேண்டிடேட் மெக்கானிக்கல், சிவில், மெக்கட்ரானிக் படிச்சவங்க எனக்கு புரோகிராமே வராதுண்ணா. புரோகிராமே இல்லாம ஒரு கோர்ஸ் சொல்லுங்க. டெஸ்டிங்லாம் நான் ஈஸியா இருக்கும்னு சொல்லுவாங்க அப்டின்னுவாங்க. ஸோ அதுக்காக தான் கேட்கிறேன். டெஸ்டிங்க்கா இருந்தாலும் நமக்கு ப்ரோகிராம் தெரிஞ்சிருக்கும் நல்லா. தெரிஞ்சிருக்கணும். டீபக் பண்றதுக்கு அதெல்லாம். உங்க சஜஷன ஒரு ஃப்ரெஷர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் அது இன் டெப்த்தா படிக்கணும்.
அண்ட் அட்லீஸ்ட் ரொம்ப ஏர்லியரா அந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணணும் இல்ல? ஆமாம் சார். ஏர்லியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணா அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கும். பிராக்டிஸ் கடைசி பண்றது. மினிட்ல பண்ணா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருவாங்க. இதெல்லாம் ஓகே, இருக்கும். ஓகே. எனக்கு நெறையா அஃபிலியேட்டட் காலேஜ் மீட் பண்ணும்போது ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர்ல இருக்க பையன், "இன்னும் நான் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. இனிமேல் தான் பண்ணலாம்னு நெனச்சிட்டு இருக்கேன்." அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே, நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும்னு ஆசைப்பட்டா, அதுவும் ஃப்ரெஷரா பிளேஸ் ஆகணும் அப்படின்னா, டெவலப்பர் ரோல் தான் தி பெஸ்ட். ஆல்ரெடி அச்சீவ்டு ஒரு பெர்சன் சொல்ற சஜஷன் இதுதான். ஸோ நம்ம அத ஃபாலோ பண்ணணும்னா, ரொம்ப ரொம்ப இயர்லியரா ஃபாலோ பண்ணணும். ஸோ நாளைக்கு இன்டர்வியூனா இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது மித்த எக்ஸாம்ஸ்ல வேணா ஒர்க் அவுட் ஆகும். இன்டர்வியூக்கு வாய்ப்பே இல்ல. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் நெறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ சோ மச். ஸோ இத தாண்டி உங்களுக்கு நெறைய கொஸ்டின்ஸ் நான் எப்படி டெவலப்பர் ஆகணும்? என்ன டெக்னாலஜி படிக்கணும்? அத எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு எந்த டவுட்டா இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. கம்ப்ளீட் கைடன்ஸ் கிடைக்கும். தேங்க் யூ. தேங்க் யூ சார்.